நாங்கள்லாம் பாகிஸ்தானில் சாம்பியன் டிராஃபி தொடரில் விளையாட முடியாது, எங்கள் போட்டியை மாற்றி வைங்கன்னு இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசி ஐசிசி கிட்ட கோரிக்கை வச்சு பரபரப்பாக கிளப்பியிருக்காங்க. இதனால பாகிஸ்தானில் அடுத்த வருடம் நடக்க போகிற சாம்பியன் டிராஃபி தொடரில் இந்தியா பங்கேற்காமல் விலகவும் வாய்ப்பு இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால் பிசிசி இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டியை மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கா, அப்படி வாய்ப்பு இல்லாமல் போனால் இந்தியா இந்த தொடரை விட்டு விலக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2024 T20 உலகக்கோப்பை தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தபடியாக ஐசிசி பாகிஸ்தானில் 7 வருடமாக கிடப்பில் கிடக்கிற ஐசிசி நடத்துகிற சாம்பியன் டிராஃபி கோப்பை தொடரை நடத்த போகிறாங்க. இந்த தொடரை பாகிஸ்தானில் நடத்த போகிறாங்க. இந்த தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆப்கான், இங்கிலாந்து, பாகிஸ்தான்னு உலகக்கோப்பை தொடரில் முதல் 8 இடம் பிடித்த அணிகள் மோத போகிறாங்க. ஸோ இந்த தொடரை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் தொடங்கி மார்ச் 9 வரையும் நடத்துகிற ஐடியாவில் பாகிஸ்தான் இருக்காங்க. ஏற்கனவே ஐசிசி கிட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்தியா உட்பட 8 அணிகளும் பாகிஸ்தானில் விளையாடுற மாதிரியான ஷெடியூலை வடிவமைச்சு ஒப்புதலுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஷெடியூல் படி இந்த தொடரில் கலந்துருக்கிற 7 அணிகளுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் போய் இந்த சாம்பியன் டிராஃபி விளையாட அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்தியா மட்டும் கொடுக்காம இருந்தாங்க. இந்த நிலையில் பிசிசிஐ தற்போது ஐசிசி கிட்ட பாகிஸ்தானில் போய் இந்தியா இந்த சாம்பியன் டிராஃபி தொடரை விளையாட முடியாது, அதற்கு எங்கள் அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இதனால் இந்தியா விளையாடுற அனைத்து போட்டியையும் துபாய் அப்படி இல்லைன்னா ஸ்ரீலங்காவுக்கு மாற்றி அமைங்க அப்படிங்கிற மாதிரி பிசிசி தற்போது ஐசிசி கிட்ட சொல்லி பரபரப்பை கிளப்பி இருக்காங்களாம். ஏற்கனவே பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்த வாட்டி நாங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டோம், இந்த தொடர் அனைத்துமே பாகிஸ்தானில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வேணா இந்தியன் எங்கள் நாட்டுக்கு வரலன்னா அவங்கள இந்த தொடரை விட்டு விலக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதற்கு பிசிசி தரப்புலேருந்து நாங்கள் வெளியிக்கிறோம், நீங்கள் உங்கள் நாட்டில் உங்கள் தொடரை வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பதிலடியெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்பே கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில தான் போன வருடம் நடந்த உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி இந்தியா விளையாண்டாங்க. அதே போல் இந்தியா பாகிஸ்தான் போய் இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் விளையாடுவாங்கன்னு பாகிஸ்தான் வீரர்கள், பாகிஸ்தான் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தற்போது பிசிசி அதற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. இதனால ஐசிசி இந்த தொடரில் இந்தியா விளையாடுற அனைத்து போட்டியையும் துபாய் அப்படி இல்லைன்னா இலங்கையில் நடத்த பாகிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறதாகவும், இதற்கு பாகிஸ்தான் ஒப்புதல் கொடுத்தா இந்தியா விளையாட போகிற அனைத்து போட்டியும் ஸ்ரீலங்கா அப்படி இல்லைன்னா துபாயில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதெல்லாம் முடியாது அப்படின்னு பாகிஸ்தான் முட்டுக்கட்டை போட்டுட்டா இந்திய அணி இதை தொடரை விட்டு விலக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி விலகினா அது பாகிஸ்தானுக்கு தான் பின்னடைவாக போகும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சாம்பியன் டிராஃபி தொடரில் பாகிஸ்தானுக்கு போய் நாங்கள் விளையாட முடியாது, வேறு நாட்டில் எங்கள் போட்டிகளை மாற்றி வைங்கன்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல மூதானா? ஸோ இந்தியா இந்த தொடரில் பங்கேற்கணுமா இல்லை பங்கேற்காமல் போனால் நல்லாயிருக்குமா அப்படின்னு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.